தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார்களே, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பற்றி கோவை செழியன் அவர்கள் தமிழகத்தில் அசெம்பிளியில் ஒரு மசோதாவை கொண்டு வந்து தனியார் பல்கலைக்கழகத்திற்கு 100 ஏக்கர் இருந்தா வேண்டாம், 25 ஏக்கர் இருந்தாலே நாங்கள் அனுமதி தருவோம், அதை தவிர 15% அந்த எக்கனாமிக் பேக்வேர்டுக்கு அந்த கோட்டாவை எடுப்போம், வாபஸ் பெறுவோம் என்ற மசோதாவை கொண்டு வந்தாங்களே, அதை பற்றி ஏங்க காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையோ, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களோ, மதிமுகவோ, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இந்த சிபிஐயோ, விடுதலை சிறுத்தை கட்சி கண்டனம் தெரிவிக்கிற தனியார் அதை தவிர இன்னொன்று சொன்னார் ஸ்டாலின் அவர்கள், அமாஸ் பாலஸ்தீனை பற்றி தமிழக சட்டமன்றத்தில் ஒரு எதிர் தீர்மானம் போடுவோம், அது அப்படியே போயிடுச்சு, அது தீர்மானம் இல்லவே இல்லை. ஆக இந்த 2 விஷயத்தையும் யூட்டர்ன் எடுத்தது தமிழக அரசாங்கம். இதையெல்லாம் வைத்து பார்த்தால் விஜயினுடைய நுழைவு மூலமாக தமிழக திமுக அரசு மிகவும் பயந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி விஜய் கூட்டு வருவேமானால், அதில் பாஜக சேர்மையானால் திமுக 2 அல்லது 3 இடத்திற்கு மேல் வெற்றி பெறாது என்று கூட சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள்.